முக்கியமான கொள்கை தமிழ் பேசும் மக்கள், தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள். இந்த சொல்லுக்கு தம்பி தொல்காப்பியர் காலத்திலிருந்து ஒரு வரலாறு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம், தமிழ் ஸ்பீக்கிங் ஏரியா. அவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அண்மையில் கூட பதிவு ஒரு பேச்சு போட்டார்கள். அது சொல்ல தமிழ் பாசி என்ற தாய்ப்பாசி நான் விட தயாராக. ஆனால் நான் தாய்ப்பாசிங்கிறதுக்காக அங்கார போகணுமாலும் அந்த முஸ்லிம்களினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனை ஆரம்பத்தில் இந்த போராட்டங்கள் எத்தனையோ முஸ்லிம்கள் இருந்தார்கள். படிப்படியாக அவர்கள் எல்லாரும் விடுபட்டு போனார்கள். அப்போ இந்த நான் ஒருவரையும் கூட சொல்ல இல்லை. ஆனால் இந்த வரலாற்றின் ஓட்டம் அப்படி இருந்தது. ஏனென்றால் அது தவிர்க்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். காரணம் என்னென்றால் இந்த இளைஞர் போராட்டங்கள் இளைஞர்கள் மத்தியில் மாத்திரம் நடந்த ஒரு போராட்டமாக பொதுமக்களையும் பொதுமக்களையும் உள்வாங்கி ஒரு 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 மாஸ் ஸ்ட்ரகிளாக மாறவில்லை. அது சொன்ன என்ன, நீங்கள் இருங்கோ நாங்கள் வேண்டுதான். அதனால நாங்கள் அளப்பெரிய திறமை உள்ள பல இளைஞர்களை தோற்றுவிட்டோம். அதாவது ஐயா, நீங்களும் இந்த ஒரு மீளமைப்பு மற்றும் ஒரு முன்னேற்ற குழு, ஒரு குழுவில் நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். இந்த போராட்ட காலங்களில் நீங்களும் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு குழுவில் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதாவது ஜெயவர்தனா காலத்தில் அத்லத் முதலி அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் நீங்கள் அவ்வாறான ஒரு குழுவில் இருந்ததாகவும் அது சம்பந்தமான சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்ததாகவும் கேள்விப்பட்ட அது சம்பந்தமாக உங்களிடம் கருத்துக்களை என்னவென்றால் அந்த காலகட்டத்தில் பாராளுமன்ற ஜனநாயகம் இல்லை, மக்கள் பிரதிநிதித்துவம் எதுவும் இல்லை, உள்ளூராட்சி சபைகள் இல்லை. அக்காலத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் முதலிலும் அவர்களை தொடர்ந்து மற்ற இடங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் பிரஜைகள் குழு என்கின்ற ஒரு ஸ்தாபனத்தை தொடங்கினார்கள். அது யாழ்ப்பாணத்திலே தான் முதலில் தொடங்கினது. அருமநாயகம், பாலசுப்ரமணியம் போன்றவர்கள். அதன் பிறகு எல்லா கிராமங்களுக்கும் போச்சு. அதில் கல்வெட்டுத்துறைக்கு ஒரு ஒரு பிரஜைகள் குழு ஒன்று இருந்தது. அவர்கள் என்னை தங்களுடைய அந்த சபையினுடைய தலைவராக்கினார்கள். நான் அதை அவர்களை அங்கே அங்கே செய்கிறாங்க. அங்கே போனால் அந்த சிட்டிசன்ஸ் கமிட்டியில் உள்ள ஒரு ஏபெக்ஸ் கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி ஒன்று போக முடியாது. நான் அதில் அங்கத்தவராக இருந்தேன். அப்போ இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கறதுக்கு நாங்கள் ஜிஏயோட கலைக்கிறோம் உண்டு. இங்கே அங்கே இருந்த இராணுவக்காரர்கள் எல்லாரோடையும் கலைக்கிறோம். உண்மையில் இப்போ உள்ள இராணுவ தளபதிகள் தான் எனக்கு தெரியாது, முந்தி இருந்த இராணுவ தளபதிகள் எல்லாரையும் தெரியும். நாங்கள் அவங்களோட கலைக்கிறோம். அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு நண்பர் முருகமூர்த்தி என்றவர் அவர் மிகவும் உதவி செய்தார். அதான் போக்குவரத்து உதவி ஊக்க செய்தவர். அப்போ இந்த மாதிரி நாங்கள் செய்து கொண்டு வர்ற பொழுது அங்கே பேசப்பட்ட விஷயம் என்ன, அவர்கள் நாங்கள் போய் எங்களுடைய குறைபாடுகள் இதுகள் என்னென்று நாங்கள் சொல்லுகிற பொழுது ஒருவர் கேட்டார், உங்களுக்கு என்னென்ன வேணும்? என்ன எங்களுக்கு இந்த மாதிரியான பிரதிநிதித்துவம் வேணும். அவர் சொன்னார், அந்த அவருடைய பேர் சரிவா இருந்தார். அவர் சொன்னார், அப்புறம் ஆவிச்சிக்கா இருந்தார். ஆனால் அதே பொலிட்டிக்கல் கொஸ்டின், டோன்ட் ஆஸ்க் மீ, டோன்ட் ஆஸ்க் மீ. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த ஏதாவது வேணும். அப்போ நாங்கள் சொன்னோம், ஆமி அடிக்கக்கூடாது, அமைக்கணும் பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் கழிச்சு கொண்டு போக நாங்கள் அந்த சிட்டிசன்ஸ் கமிட்டியில் உள்ள ஆட்களை இந்த கமிட்டிக்கு நியமித்தார்கள். அந்த பீஸ் ஒன்றை ஃபார்ம் பண்ணுறதுக்கான கமிட்டி. மட்டக்களப்பில் உள்ள சிட்டிசன்ஸ் கமிட்டி தலைவர் கே சிவபாலனை என்னையும் போட்டார்கள். அதில் ஜஸ்டிஸ் ரோட்ரிகோ, மற்றது அந்த ஃபேமஸான லாயர் ஒருவர், இப்படி பலர் அங்கே அதில் இருந்தார்கள். அங்கே போய் நாங்கள் இந்த தமிழ் விஷயங்களை எடுத்து சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று நாங்கள் பார்க்க வேண்டிய யாழ்ப்பாணத்துக்கு போய் அங்கே போய் இங்கே போய் எல்லா இடத்துலையும் நாங்கள் தகவலை சொன்னோம். அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை எடுத்து சொன்னோம். அப்போது இந்த மாணவர்களை நாங்கள் கேம்புக்கு போயிருக்கோம். மாணவர்களுடைய சாப்பாடு அங்கே உள்ள பிள்ளைகளுடைய சாப்பாடு செய்ய வந்து பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு இடைக்கு தான் நல்லா சாப்பாடு கொடுப்போம்.
நாங்கள் இப்போ நான் சொன்னேன், நீங்கள் இன்றைக்கு நாங்கள் வந்த காத்தாரீங்கள் நேற்று என்ன சாப்பாடு அதை காட்டுன்னு சொல்லி, அந்த மெனுவை காட்டுன்னு சொல்லி. அப்போ இந்த நான் ஏன் இந்த விடத்தையும் சொல்கிறேன்னு தான் நான் செய்வதற்காக இல்லை, அந்த சூழலில் பிரதிநிதித்துவ அரசாங்கம் முறைமை ஒன்றும் இல்லாத கட்டத்தில் பிரஜைகள் குழு மூலமாகத்தான் நாங்கள் போக வேண்டியிருந்தோம். அந்த காலத்தில் நீங்கள் போராளிகளோடு, அதாவது அந்த காலத்தில் நீங்கள் அந்த டிஆர் தேவதன காலத்தில் உண்மையில் போராளி குழுக்கள் பல இருந்தன, அவர்களோடு தொடர்பு. அது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த இந்த நான் மாத்திரமில்லை, எல்லோருமே அந்த பிரஜைகள் குழுவில் உள்ளவர்கள் கொழும்புக்கு வந்து ஒரு மாநாட்டிலே பங்கு பெற்றுவிட்டு ஊருக்கு போகிற பொழுது, யாழ்ப்பாணத்துக்கு போகிற பொழுது நாங்கள் செய்கிற முதலாவது வேலை இந்த இளைஞர் குழாத்தில் உள்ளவர்களுக்கு அங்கே இன்னது நடந்தது. அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், கவர்மெண்ட்டுக்கு போய் சொல்லுவேன், நாங்கள் இங்கே இதுதான் நடந்தது. இந்த அரசாங்கத்தோட தொடர்பு வச்சு கொண்டிருந்தாங்க பலர் தம்பி அந்த காலத்தில் உடனே கொலை பண்ணப்பட்டது. நான் ஒரு ஆட்டம் கொலை பண்ணப்படல. காரணம் என்னென்னா, நான் நல்லவன் அல்ல, நான் அவர்களுக்கு உண்மையை சொன்னேன். நீ இப்படி செய்யாதேன்னு சொன்னேன். அப்போ நான் முக்கியப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு நாலு கட்சிகள் முக்கியமாக இருந்தன. எல்டிடி, இபிஆர்எல், ஈரோஸ், மற்றது என்னொன்று புலட். அது படிப்படியாக போய் எல்டிடி உங்களுக்கு வந்தது. வந்த பிரச்சனை என்ன சொன்னால், அவர்களுக்குள்ள உள்ள போராட்டங்கள் அவர்களுக்குள்ளே பல வேறுபாடுகளை ஏற்படுத்திட்டு, என்னுடைய சொந்த அபிப்பிராயம், இந்த வேறுபாடுகளை பயன்படுத்தி அரசாங்கம் என்ன செய்ததுன்றது இப்போ எங்களுக்கு தெரியாது. இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சா பிறகுதான் இந்த அரசாங்க பேப்பர்ஸை எடுத்து பார்க்கல ஏதாவது ஊர்வல் இருந்ததான்னு தெரிய வரும். அப்போ நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் மக்கள் நிலைப்பட்ட போராட்டமாக நடத்தவில்லை. அது எப்படி மக்கள் நிலைப்பட்ட போராட்டம் வச்சுக்கிறோம்? எங்களோட சின்னம் வராது என்றால் வரும், நீங்கள் எந்த முயற்சி எடுத்துவீங்கள். அப்போ நாங்கள் பையங்கள் சொன்ன என்னன்னு சொன்னால், போராதிகள் பிள்ளைங்களோ நீங்கள் நகையத்தா காசத்தா வீல் அண்ட் கம்பேக்ட். அவன் அரசியல் இல்லாமல் போகிறது. இதை நான் சொன்னதுக்காக என்னுடைய பழைய நண்பர்கள் பல. ஆனால் நான் அதை இளைஞர் இயக்கங்களின் தலையிலே போட மாட்டேன். அதனை விடுதலை கூட்டணியின் அந்த நாட்களில் தலைமைத்துவத்தில் தான் போடுவேன். அப்போ ஏதோ ஒரு வகையாக இந்த திருப்பி பார்த்து கிடிக்கிறதில் வேலை இல்லை தம்பி, இந்த பிள்ளை நடந்து போச்சு. நாங்கள் செய்யக்கூடியது என்னென்றால், எங்களுடைய போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் இத்தகைய பிள்ளைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். மற்றது நாங்கள் விட்ட மிகப்பெரிய பிள்ளை என்னென்று சொன்னால், சிங்கள மக்களோடு சாதாரண சிங்கள மக்களுக்கு எங்களோட பிரச்சனைகளை சொல்ல, அவன் அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணினான் அவங்களுக்கு தெரியாது. இந்த என்எஸ்எஸ்பி காரன் விக்ரமா கருணாநிதி நாட்கள் எல்லாரும் இவ்வளவு சிங்கள கட்சிகள் இருக்கவும் எங்களுக்காக பேசுறாங்க. அவனோட பேசுனீங்களா? பேசுறீங்க. அப்ப சிங்கள மக்களோடையும் நாங்கள் தொடர்பு ஏற்படுத்தியிருக்கோம். உண்மையில் எமது பிரச்சனை சம்பந்தமாக பேசிய சிங்கள வாக்குகளை இழந்த பலரை பார்த்திருக்கிறோம். அதுபோன்று எமது மக்களுக்காக பேசிய அரசியல் வார்த்தையை சூனியமாக்கி கொண்ட வைகோ அவர்களை போல இலங்கையிலும் நாணயக்கார போன்றவர்கள் அவர்களது அரசியல் வார்த்தையை சூனியமாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழர் பிரச்சனையை பேசி. அப்போ நாங்கள் இந்த இங்காலையும் பேசி அங்காலையும் பேசலாம். அதாவது தமிழர் போராட்டத்தை, இலங்கை தமிழருடைய உரிமை போராட்டம், நாங்கள் என்னென்னதுக்காக போராடணும் பண்ணுங்க. எங்களுக்கு உரிய இடம் வேணும், அது எங்களுக்கு தரப்படவில்லை. குடியேற்றம் சம்பந்தமாக எங்களுக்கு இருந்ததுதான் மிகப்பெரிய பிரச்சனை என்று நான் கருதுகிறேன். பாரம்பரிய தமிழ் பிரதேசங்களில் ஏற்பட்ட திட்டமிட்ட குடியேற்றங்கள், அதுக்கு என்ன செய்வீங்கள்? அப்ப இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு இவர்கள் எந்த விதமான ஒரு தயார் நிலையும் இல்லை. ஆனால் இவர்களுக்கெல்லாம் சிங்கள மக்கள் எங்களுக்கு எதிரல்ல, சிங்கள மக்கள் எங்களுக்கு எதிரல்ல. நான் உங்களுக்கு சொல்ற விஷயங்களை நான் சிங்கள நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்க சொல்றார்கள் எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் இலங்கையர்களாகவும் இருந்திருக்கோம். அதுக்காகத்தான் நான் ஒரு வசனோடு வச்சிருக்கிறேன், we should be Sri Lankans and Tamils. நாங்கள் இந்த தமிழ் போராட்டம் நடத்துறபடினால
நாங்கள் இலங்கையர்கள் அல்ல என்பதை மறக்கக்கூடாது, அல்ல என்பதை நினைக்கக்கூடாது. பள்ளிக்கூடம் நடக்குது, ஹாஸ்பிட்டல் நடக்குது, ட்ரெயினோட இல்லை பஸ் ஓடுது, கப்பலில் போகிறோம் மாறம், குப்பங்கடை அரிசிதாரார். There was a government running. The GA was there. The entire administrative setup was there. ஆனால் சோமாலியாவிலே அங்கே இங்கே எல்லாம் விடுதலை போட்டு அது நடந்தது. அந்த பிரதேசத்தில் இந்த ஆள்றாங்களுக்கு விடவே கிடையாது. அதாவது கடைசி கட்ட போரில் கூட நான் அந்த வைத்தியர்களை சந்தித்திருந்தேன். அந்த அவர்கள் முள்ளி வாய்க்காலில் அங்கு அந்த மக்களுக்கு வைத்தியம் பார்த்துக் கொண்டிருந்த வைத்தியர்களது சம்பளங்கள் கூட இங்கு இலங்கை அரசாங்கத்திடமிருந்து தான் சென்றிருந்தது. அவர்களுக்கான மருந்துகள் கூட இலங்கை அரசாங்கம் தான் அங்கு அந்த மருந்து சாலைக்கு அனுப்பி கொண்டிருந்ததாக அவர்களது வாயால் கூறியிருந்தார்கள். எனவே நாம் இந்த விஷயங்கள்ல ஒரு நிதானமாக செய்திருக்க வேண்டும். இப்படி அந்த யதார்த்தவாதி வெகுஜன விரோதி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. நிச்சயமாக. அப்போ பல நண்பர்கள் இவர் என்ன புலிகள் இருக்கைகளில் புலிகளுக்காக கழிச்சார், இப்போ புலிகள் இல்லைன்னு இப்படி கழிக்கிறாரு என்று கூட எனக்கு எதிராக சொல்லப்பட்டது. நான் திருப்பி சொல்றேன், நான் ஒரு தமிழ் தேசியவாதி. இலங்கையில் சிங்கள தேசியம் இருக்கும் வரையில் தமிழ் தேசியம் இருக்கும், முஸ்லிம் தேசியம் இருக்கும். அந்த லெப்டிஸ்டுகள் அந்த காலத்தில் எடுத்த இலங்கையெல்லாம் உண்டு. நாங்கள் அந்த ஐடியா இப்போ இல்லை. இந்த நாட்டில் ஒரு நாள் கொள்நாடு சொன்ன மாதிரி, நாங்கள் சுல்லா சொன்ன மாதிரி, நாங்கள் விரும்பினா என்ன விரும்பாட்டால் என்ன, தேர் ஆர் சிங்களீஸ், தமிழ்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். இலங்கையர்களாகவும் தமிழர்களாகவும் இருப்போம். எங்களுடைய மக்கள் நிலைப்பட்ட தேவைகளை பார்ப்போம். அந்த நிலை நின்று எங்களுடைய உரிமைகளுக்காக போராடுவோம். ஆனால் அதற்காக நாங்கள் அது பிரிவினை கோஷம் ஒப்ப வரணும்னு சொன்னால் அது முற்று முழுதாக சிங்கள மக்களால் எதிர்க்கப்படுகிற மூலம். சிங்கள மக்கள் இந்த போராட்டத்தில் சம்பந்தப்படவே இல்லை. அதுக்கு நல்ல உதாரணம் என்னென்றால், இந்த பிரச்சனை சுமூகமான உடனே லட்சக்கணக்கான சனம் நயனாதிபதி போகும். பலர் சொல்லி நயனாதிபதி சனம் பெறுது, நான் கைராத்து போடுவேன் தான். 30 வருஷமாக பெற முடியாதவன் அந்த வாரம். அதற்கும் அரசியல் சாயம் பூசப்படுது. அது தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா they are going to see நாகதீப். அவர் அதே முக்கியமான இடம் புத்தர் அந்த இடம். அடுத்து ராமத்தர் சொல்றார், புத்தர் சொன்னார், புத்தர் இலங்கைக்கு 3 தடவை வந்தார், அது முதலாவது தடவை வந்தது யாழ்ப்பாணத்துக்கு சொன்னார். சரியோ? ஸோ அதனால நிறைய கூட சொல்லக்கூடாது. இப்போ ட்ரெயின்லாம் ஓடுது, அது ஓடுது, ட்ரெயின் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓடுது. சரிதானே? அப்போ நாங்கள் என்ன பிரிஞ்சிருந்தோம். சரி, அதனால அரசியல் ரீதியாக நாங்கள் வென்றவர்கள் யாரை, நாங்கள் நிலைநாட்டியவை யாரை? சம்பளம் வாங்குறது அவன் அழுத்தம், அதெல்லாம் அவன் தான் அழுத்தம். அப்போ அதுகளை நிப்பாட்டி இருந்து நாங்களே கொடுக்குற மாதிரி இருந்திருந்தால் அது வேறு விஷயம். அது சுரேஷ்வரம் நடக்கவில்லை. அதுக்காக நான் அந்த இளைஞர்களை கண்டிக்கவில்லை. என்றால் எங்களுடைய போராட்டம் போன திசை அவ்வாறு போய்விட்டது. ஆனால் இந்த தமிழர்களுடைய உரிமைக்கான போராட்டம் நடக்க இருக்கு, செய்யப்பட வேண்டும். ஆனால் அது சிங்கள மக்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல, எங்களுடைய உரிமைகளுக்கான போராட்டம். அதில் வெல்லுவோம், வெற்றி காணுவோம். இப்பொழுது இல்லாவிட்டாலும் கூட இன்னும் ஒரு 2 தலைமுறை காலத்தில் இலங்கையில் உள்ள ஒவ்வொரு தமிழரும், ஒவ்வொரு தமிழ் பேசும் மக்களும் சரியாக நடந்து கொள்வார்கள். அண்மையில் சரத் பொன்சேகா சம்பந்தமாக ஏற்பட்ட அந்த தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா 41,000 ஓட்டு கிடைச்சது. நாங்கள் இலங்கை அரசியலில் தோற்று போய்விட்டது என்று சொன்ன தமிழ் பேசும் மக்கள் என்ற ஐடியாவில் all the Tamils and Muslims voted for சரத் பொன்சேகா. உங்களிடம் பேச வேண்டிய விடயங்கள் இன்னும் பல இருக்கின்றன, பல்லாயிரம் இருக்கின்றன, பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் ஒரு விரிவுரையாளர், ஒரு பேராசிரியர், அது மட்டுமல்ல நீங்களே ஒரு பல்கலைக்கழகம் தான். பேசிக்கொண்டே
பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் நேரம் போதாமல் இருக்கின்றது. எமது நிகழ்ச்சியை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். என்றாலும் எமது நேர்களுக்கு நான் அந்த சந்தோஷமான செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். உங்களது கலை இலக்கிய வாழ்வு சம்பந்தமான விடயங்களை நீங்கள் எம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற அந்த நல்ல செய்தியையும் ஒரு பதிவாக நீங்கள் அதை எழுதி வைத்திருப்பீர்கள். ஆனாலும் அதை ஒரு ஒளிப்பதிவாக நீங்கள் எமது டான் தமிழுக்காக செய்து தர வேண்டும் என்று எமது நிர்வாகம் சார்பிலும் அதுபோன்று எமது டான் தமிழொலி நேர்கள் சார்பிலும் உங்களிடம் ஒரு பணிவன்பான வேண்டுகோளை வைத்து இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.